வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் 222 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி சண்டையே வராது, ஒற்றுமை நிலைக்கும், குட்டி போட்ட பூனை போல உங்களையே சுற்றி சுற்றி வருவார் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டி, சரிநிகர் சமானமாக இருக்கிறாங்க. தவறு ஒன்றும் நான் சொல்லலை. 2 பேருக்கும் விட்டு கொடுத்து, ஒரு விஷயத்தில் கணவர் விட்டு கொடுத்தா ஒரு விஷயத்தில் மனைவி விட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி விட்டு கொடுத்து போனாலே சண்டையே இருக்காதுப்பா நம்ம வீட்டில். சரி, இப்போ இது நீங்கள் செய்ய சரி நானும் எவ்வளோ விட்டு கொடுக்குறோமா, என் கணவர் என் பேச்சை கேட்க மாட்டாருன்றவங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். ஒரு தட்டு எடுத்துருக்குறேன். அந்த தட்டு பீங்கான் தட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மண் அகல் விளக்கு வச்சுருந்தா அதில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணம் தான் அதில் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்று சின்ன சின்ன 10 ரூபா கடை 100 ரூபா கடையெல்லாம் இப்போ நிறையா இருக்குது இல்லைங்களா? அதில் ஒன்று வாங்கின்னு வச்சுக்கோங்க. இப்போது அதில் நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள், நல்ல ஒரு மஞ்சள் தூள், பியூர் மஞ்சள் வச்சுக்கோங்களேன். நான்லாம் எப்போவுமே கொம்பு மஞ்சள் வாங்கி தான் மிஷினில் அரைச்சி தான் எடுத்துகிட்டு வச்சுப்பேன். அந்த மஞ்சள் தூளை இப்போ அந்த பன்னீரில் நம்ம கொஞ்சம் கலந்துருவோம். நான் கொஞ்சம் ஊற்றும் போது பன்னீர் கொஞ்சம் அதிகம் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக திட்டமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மஞ்சள் தூளை நல்லா கலந்துருங்க கையால். எப்பவுமே நம்ம கை அதில் படட்டும், பன்னீர்லேயே ஆகட்டும் இல்லை மஞ்சள்லேயே ஆகட்டும், அது படட்டும். அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரி. இந்த பஞ்சுத்திரி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த பஞ்சுத்திரியை வாங்கிட்டு இதான் நாட்டு மருந்து கடையில் பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலலாம் கிடைக்கும். இப்போ இந்த மஞ்சளில் இதை நம்ம நினச்சிருவோம். நம்ம வீட்லேயே இப்போது மஞ்சள் திரின்னு வாங்கிறத விடவே வீட்லேயே மஞ்சள் திரி நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இப்போ மஞ்சள் திரி மஞ்சள் திரி நான் ரெடி பண்ணுறேன். இது ரொம்ப சுலபம். இப்போ நீங்கள் காலையில் ரெடி பண்ணி, இது நான் சொன்னல பன்னீர் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்கன்னு. அந்த பன்னீர் கம்மியாக இருந்துச்சிங்கன்னா, ஆனால் வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் இதை உணர்த்தணும். நிழலில் உணர்த்தி நம்ம எந்த விளக்கில் போடுறோன்றது தான் இதில் இருக்குது. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எனக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இந்த திரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நிழலில் உணர்த்திட்டிங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே இது காஞ்சிரும். அப்படி இல்லை நேற்றோ இல்லை இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு ஏற்றலாம், எப்போ வேணாலும் இது ஏற்றலாம். எங்கே ஏற்றணும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஏற்றணும். அதுவும் எதில் ஏற்றணும் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கில் அல்லது கஜலக்ஷ்மி விளக்கில் ஏற்றணும். அப்படி இல்லை இதில் இருந்துட்டு ஏற்ற முடியலம்மா, எங்கள் மாமியார் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு அகல் விளக்கு வச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே உங்கள் வீட்டு நம்ம படுக்கிற இடத்துல கூட இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கலாம். எந்த தவறும் கிடையாது. வீட்டில் எப்போவுமே பன்னீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 ரூபா தான்ப்பா அந்த பாட்டிலு. இதை வாங்கி எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த பொருள்லாம் நம்ம வீட்டில் இருந்தாலே நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும். இந்த மஞ்சள் திரி காஞ்ச உடனே எடுத்து வெயிலில் காய வைக்காதீங்க, நிழலில் காஞ்ச உடனே எடுத்து அகல் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி, ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த திரியை போடணும். விளக்கேற்றி வைங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கும், சண்டையே இருக்காது, சண்டை வராது. யாராவது சொன்னாங்கன்னா கூட அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, உங்கள் பேச்சை தான் கேட்பாங்க. நீங்கள் யாரை நினச்சி கணவர் கூட இதை ஏற்றலாம், மனைவி கூட இதை ஏற்றலாம். இதை ஏற்றி குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.